10 ஒரு பகுதினா எவ்வளோ? 10 ரூபான்னா 1 ரூபா. 10 ரூபான்னா 1 ரூபா கடவுளுக்கு கொடுக்கணும். கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எப்போதும் 1 ரூபா தாமி தரது, எப்போதும் 1 ரூபா கொடுத்துட்றது தான். 10 ரூபான்னா 1 ரூபா, 100 ரூபான்னா 1000 ரூபான்னா. இப்போ உங்க வீட்டுக்குள்ள எத்தனை 1000 வருதோ அத்தனை 100 நீ ஒதுக்கணும். பிரைஸ் தி லார்ட். 10,000 ரூபான்னா 1000 ரூபா ஒதுக்கணும். 1 லட்சம் ரூபான்னா கணக்கு கூடிக்கிட்டே போதே சாமி. ரொம்ப கொடுத்தோம்னா சாமியார் கெட்டு போயிடுவார். சாமியாருக்கு அவ்வளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10,000 ரூபாய் இல்லாமல் குடும்பம் ரன் பண்ண முடியாது. ஒரு 10,000 ரூபா உங்க வீட்டுக்குள்ள வருமானம் வருதுன்னா 1000 ரூபா ஒதுக்குறீங்க. இந்த 1000-ஐ 2ஆ பிரி. 500 கடவுளுக்கு கொடு, 500 ஏழைகளுக்கு கொடு. சர்ச்சுக்கு போறவங்க எல்லாருமே 1 ரூபாயாவது காணிக்க போட்டு வருவாங்க. ஃபாதர் என்ன சொல்றாரு? தசம பாகத்தை பத்தி பேசுறாரு. 10ல் 1 பாகம் அப்படின்னு. 10ல் 1, 10 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா எவ்வளோ? 1 ரூபாய். 1 ரூபாய் நம்ம கொடுத்துடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் 10,000, அதுக்கப்புறம் 1 லட்சம். 1 லட்சம் வரும்போது நம்ம 10,000-த்தை முழுசாக கொடுக்கணுமே. அப்போ நமக்கு ஒரு சங்கடம் ஏற்படுது, அதில் குறைச்சிடலாமே அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி தசம பாகன்ற பேரில் 10ல் 1 பங்கை வாங்கி இன்னைக்கு ஆலயங்கள், கட்டிட ஆலயங்கள் குவிச்சுக்கின்னு இருக்குது. லட்சங்களும் கோடிகளும் ஆலயங்களில் குவிச்சு நிறைஞ்சு போயிருக்குது. அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பல கோடிகள் இன்னைக்கு காணிக்கின்ற பேரில் சேர்த்து போயிருக்குது. எல்லா சர்ச்சிலையுமே அது எந்த பிரிவாக இருந்தாலும் காணிக்கைகள் இன்னைக்கு கொட்டுது. நம்ம சர்ச்சு வந்து அவங்க சர்ச்சையோட பெரிய சர்ச்சாக கட்டணும், பெரிய பில்டிங்கை நம்ம கட்டணும் அப்படின்னு போட்டியில் இன்னைக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. தங்களுக்கு சொந்த வீடு இருக்குதா, அதை பற்றிலாம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, அதை பற்றிலாம் அவங்க சபையார் வந்து திங்க் பண்ணுறது கிடையாது. ஒரு போட்டியில் கௌரவத்துக்கு இன்னைக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. 1 லட்சம் சம்பாதிச்சா 10,000 கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார் ஃபாதர் ஆல்பர்ட். அப்போது இந்த காலத்தில் வந்து 10,000 ரூபாய் சம்பாதிக்காத ஆளே இல்லை. குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதில் வந்து 1000 ரூபாய் நம்ம காணிக்கை கொடுக்கணும். அந்த 1000 ரூபாயில் 500 ரூபாய் எடுத்து காணிக்கை கொடுத்துடணும். மீதி 500 ரூபாயில் ஒரு ஏழைக்கு முடியாதவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் ஹெல்ப் பண்ணலாம். மீதி காணிக்கின்ற வாரம் காணிக்கை ஒரு போடுவீங்க, அதுக்கு ஆளுக்கு ஒரு 50 ரூபாய், 200 ரூபாய். அதுக்கப்புறம் மீதி 200 ரூபாயை வந்து ஃபாதர் பங்கு தந்தைக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் அவரை பார்த்து அவர் கையில் ஒரு 200 ரூபாய் கொடுக்கணும். கணக்கு சரியாக சொல்கிறாரா? ஃபாதர் ஆல்பர்ட் வந்து கணக்கு எவ்வளோ கரெக்டாக சரியாக சொல்கிறாரு பாருங்க. அவருக்கு சாதகமான கணக்கு. இங்கே நம்ம எவ்வளோ காணிக்கை கொடுத்துட்டோம். நாம கொடுத்தோம், நம்ம அப்பா கொடுத்தாரு, நம்ம தாத்தா கொடுத்தாங்க. கடவுள்ன்ற பேரில், சர்ச்சின்ற பேருக்கு, காணிக்கின்ற பேரில் எத்தனையோ லட்சங்களை நம்ம இன்னைக்கு எழுந்திருக்கிறோம். அதுதான் நிஜம். காணிக்கை போட்டுன்ற ஒரு பெருமை இல்லை, லட்சங்களை கோடிகளை நம்ம இன்னைக்கு எழுந்திருக்கிறோம். காணிக்கின்ற பேரில் நம்ம கொடுத்து சாமிக்கு கொடுக்குறோம், நம்ம ஃபாதருக்கு கொடுக்குறோம், சர்ச்சுக்கு கொடுக்குறோம்னு சொல்கிற பேரில் எத்தனை லட்ச கோடிகளை இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம், எழுந்திருக்கிறோம். நம்ம கைவிட்டு போயிருக்குது. இந்த லட்சம் கோடிகள் நம்ம கையில் இருந்தால் என்ன இருக்கும்? இந்த இந்த சடங்கு சம்பிரதாயங்களே இல்லாத நம்ம அதை சேவிங்ஸாக வச்சுருந்தா இப்போ எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த இப்போ எவ்வளோ கஷ்டம் வருது நமக்கு, அதுக்கெல்லாம் உதவியாக இருக்குல்ல. ஒரு யாரையும் போய் கடன் கேட்காத, ஐயோ இல்லையே, ஒரு விபத்து, ஒரு வியாதி, ஒரு தேவைகள், அத்தியாவசிய தேவைகள், திடீர் தேவைகளை நம்ம சந்திக்கும் போது அந்த சேமிப்பு நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும். பல லட்சங்கள் கோடிகள் நம்ம பேங்க்கில் இன்னைக்கு, நம்ம அக்கௌண்ட்டில் இன்னைக்கு அது வரவாக இருக்கும். அதை பற்றிலாம் இவங்க எடுத்து சொல்கிறது கிடையாது. இவங்க வந்து 10ல் 1 பாகம்னா காணிக்காது, கட்டிட சபைக்கு தான் கொடுக்கணும், பாஸ்டர் கொடுக்கணும் அப்படின்னு நாம் அவங்க வலியுறுத்தி எதை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வேதம் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் வேதத்தில் கிடையாது. இவங்க சொல்கிற கணக்கு பைபிளில் கிடையாது. இவங்க வந்து இவங்களுக்கு சாதகமான ஒரு கணக்கை ஏற்படுத்திக்கிறாங்க. பைபிள் என்ன சொல்லுது? எதிர்காலத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது தான் காணிக்க. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக. நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு மரணம்னா 1 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கூட செலவு பண்ணி அந்த மரணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம செலவு செய்கிறோம். இதுக்கெல்லாம் எப்படி வருது? ஒரு ஏழை, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுடைய வீட்டில் மரணம் வந்துட்டா எவ்வளோ தவிக்கிறாங்க, எவ்வளோ கைவிடப்பட்ட நிலைமை. ஐயோ யாருக்கு என்னாச்சு, ஏதாச்சு, எப்படி செலவு, இந்த இதெல்லாம் நம்ம சரி செய்ய போகிறோம், சமாளிக்க போகிறோம், இந்த அடக்கத்தை எப்படி நம்ம
நல்லபடியாக முடிக்க போகிறோம், காசு இல்லையே, ஒரு அங்கலாய்ப்பு. எதிர்காலத்துக்கு சேர்த்து வை, அதுதான் சொல்லுது பைபிள். இதுதான் தசம பாகம். நம்ம சம்பாதிக்கிறோன்னா, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோன்னா, ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு நம்ம எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும். வருதில் அப்படியே செலவு பண்ணிட்டு இன்னைக்கு அடுத்த மாதம் எப்போ சம்பளம் வருவான்னு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. இதைத்தான் வலியுறுத்துது பைபிள். நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விஷயங்களை தான் இந்த வசனத்தில் வேதத்தில் சொல்லியிருக்குது. அதெல்லாம் இவங்க சொல்றது கிடையாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நியாயாதிபதிகள் இருந்தாங்க, அவங்க தான் இவங்க. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நியாயாதிபதிகளை எதிர்த்தார். என்ன, இன்னைக்கு நாம இந்த பாத்திரங்களையும் பாஸ்டர்களையும் எதிர்க்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்காது. அவர்களை விட்டு விலக வேண்டும் என்கிறது பைபிள். நான் சொல்லல. இந்த மாதிரி நம்முடைய எதிர்காலத்துக்கு தான் இதெல்லாம் சேர்த்து வைக்கிற மொழிய காணிக்கின்ற பேரில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடி ஓடி அந்த ஒரு சர்ச்சில் இந்த ட்ரெஸ் தான் போடணும், ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும், அதுக்காக செலவு பண்ணுறோம். அந்த ஒயிட் ட்ரெஸ்க்கு அதுக்கப்புறம் பெட்ரோலுக்காக செலவு பண்ணுறோம், பஸ் ஃபேரு, சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஆட்டோ, எத்தனையோ 100 செலவு பண்ணுறோம். எத்தனையோ வழியில் நம்ம காசு இந்த கட்டிட சபைகளால் எழுந்துன்னு இருக்கோம். நம்முடைய எதிர்காலத்துக்கு சேர்த்து வை என்று வசனங்கள் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறது. உன்னுடைய எதிர்காலத்துக்கு, ஒரு மனிதனுடைய எதிர்காலத்துக்கு சேர்த்து வைத்துக்கொள் என்பதுதான் காணிக்கை. கல்விக்காக காணிக்கை. நம்முடைய சந்ததிகள் நல்லா படித்து முன்னேறணும், அதற்காக நாம் சேர்த்து வைக்கணும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.